இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தையும் நம்ம எப்படி வாசித்தோம்? எம்புஅன் நஃப்சிம்பிமா அப்படின்னு வாசித்தோமா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஏன் இப்படி வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு இதனுடைய சட்டத்தை கற்றுக் கொடுக்குறேன், கவனமாக கவனிச்சுக்கோங்க, சரிங்களாம்மா? ஹபீரம் பஸ்வீரா. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தோ ஜபர் இருக்காமா? தோ ஜபரை வந்து நம்ம தன்மீனுடைய குறியீடு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக பா வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த தன்மீனுடைய குறியீடை மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கணும், சரிங்களா? எப்படி உச்சரிக்கணும்? மீமா மாற்றி நம்ம உச்சரிக்கணும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல இக்லாபுடைய சட்டம் வருது. அதாவது பாவுக்கு முன்னாடி, அதாவது தன்மையுடைய குறியீடுக்கு அடுத்ததாக பா வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி ஓதணும், புரட்டி ஓதணும், சரிங்களா? அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்? தன்மையுடைய குறியீடை மீமா மாற்றி நம்ம ஓதணும். அப்போ எப்படி சொல்லணும்? ஹபீரஇம், ஹபீரன் அப்படி சொல்லாமல் ஹபீரம் பஸ்வீரா அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி கடினமான சட்டங்களை எளிமையாக கற்றுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நமக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கா இந்த நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம், பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆண்களுக்கு நம்ம எடுக்கலை. பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்கள் 14 வயசு வரைக்குள்ள பசங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக ஃபீஸ் வாங்கிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க, உங்களுக்கு அலிஃபாத்தாவே தெரியாமல் நீங்கள் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிங்கனாலும் 2 மாதம் தாம்மா, 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களை குர்ஆன் ஓத வச்சுருவோம் நல்லபடியாக, அதுவும் சரளமாக. இப்போ இந்த இடத்துல கை வச்சோம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து நஃப்சிம் பீமா இப்படி நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களை நம்ம பர்ஃபெக்டாக அழகாக சொல்லிக் கொடுத்து ட்ரைன் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த சட்டம் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.